அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிறை சென்றுள்ள நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழல் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் தந்தி டிவிக்கு அளித்த நேர்காணலை தற்பொழுது காண்போம். பெங்களூரு நீதிமன்றம் அதிமுக பொதுச் செயலாளர் மீது வெளியிட்டுள்ள தீர்ப்பு, அந்த தீர்ப்பை தொடர்ந்து தமிழகத்தில் தற்பொழுது இருக்க அரசியல் நிலைமை, இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க? தீர்ப்பை பற்றி கூறுவதற்கு எதுவும் இல்லை. தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பில் மீது பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். 2 இடங்களில் முறையீடு செய்வதற்கு அவர்களுக்கு வழி இருக்கிறது. கர்நாடக உயர்நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யலாம், உச்ச நீதிமன்றத்திலும் வாதாடலாம். அவர்கள் அதை படித்த பிறகு, விசாரித்த பிறகு, இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு என்ன தீர்ப்பளிக்கிறார்களோ அதுதான் இறுதி தீர்ப்பாக ஆகும். எனவே இப்பொழுது நாம் கூறுகிற கருத்துக்கள் எதுவுமே அதை மாற்றவோ திருத்தவோ உதவாது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவர்கள் ஆளுகிற கட்சியின் ஆதரவாளர்கள், அனுதாபிகள் என்ற முறையில் அவர்கள் வெளிக்காட்டியிருக்கிறார். அந்த கோபம், ஆதரவு, அனுதாபம் இவற்றை தங்களது குமுறல்களை வெளியிட்டிருக்கிறார். அது குமுறல்கள் வெளியிட்டாலும் கூட தீர்ப்பு வழங்க வேண்டியது நீதிமன்றம் தான். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு இனிமேல் அந்த அம்மையார் முதலமைச்சராக இருக்க வழியில்லை. அந்த தண்டனையின் அடிப்படையில் அந்த பொறுப்பை அவர் இழக்கிறார்.